ஹாய் வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா தொக்கு பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறோம் பாருங்கள். 2 கட்டு கீரை வாங்கி நான் அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கீரை கோங்குரா அதாவது புளிச்ச கீரைங்க. 200 கிராம் பூண்டு உரித்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் மஞ்சத்தூள் போட போகிறோம். அப்புறம் சில்லி பவுடர், ரா சில்லி பவுடர் போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், அதுவும் ஒரு 200 கிராம் வெங்காயம் கம்பல்சரியாக போடணுங்க. அதுவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ கோங்குரா தொக்கு ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 2 கட்டு கீரை ரொம்ப சின்ன கட்டாக கிடச்சிதுங்க. இன்றைக்கி பெரிய கட்டே இல்லை. எப்போவுமே பெரிய கட்டாக கொடுப்பாங்க. இப்போ என்னவோ 2 சின்ன கட்டு தான் கிடச்சிது. சரி, நம்ம இதை பண்ணுவோன்றதுக்காக நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதை நாம் அந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கணுங்க. இங்கே பாருங்கள், அந்த இலையை மட்டும் கிள்ளி நாம் எடுத்து வச்சுப்போம் எல்லாத்தையும். நான் அதை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டேன். மீதி இருந்த அந்த காம்பை நம்ம என்ன பண்ணோம், தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க. இதை கொண்டு போய் நட்டனா சூப்பராக வருங்க. நான் நிறைய தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நட்டு வச்சிங்கன்னா மறுபடியும் நம்ம கீரை வாங்கவே வேணாம், இதுலேருந்தே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக வரும். இந்த கீரை அப்படியே ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணியில் போட்டு இந்த கீரையை நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 3 தடவை நல்லா கழுவிடுங்க. நல்லா, ஏன்னா கடையில் வாங்குற கீரைலாம் நமக்கு எங்கெங்கே போயிட்டு வருமோ தெரியாது. அதனால் நல்லா கீரை மட்டும் எப்பவுமே நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரையர் தான் இது. நான் ஸ்ரீரங்கத்தில் வாங்கினேன். இந்த ஜல்லி தான். இதில் போட்டு வச்சுட்டோன்னா சிங்கில் அப்படியே ஃபிட் ஆகிடுங்க. இது வச்சிட்டிங்கன்னா நம்ம இதில் அப்படியே ட்ரை ஆகிடும் தண்ணி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுவிடுங்க. 2 கட்டு கீரையை நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இருந்தாலும் எனக்கு இன்னொரு தடவையும் கழுவணும். பாருங்கள், இது மாதிரி போட்டுடுவோம். இது புளிச்சக்கீரை தாங்க. அதை தான் ஆந்திரா அங்கெல்லாம் தெலுங்கில் கோங்குரான்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம டேப்லேயும் இன்னொரு தடவை கழுவிடுவோம். எனக்கு திருப்பி கழுவுன்னு தோணுச்சு, அதனால் நான் திருப்பியும் கழுவிடுறேன். அந்த இதுலேயே தட்டிலே வச்சுட்டோன்னா நம்ம அது அப்படியே ட்ரை ஆகிடுங்க. பாருங்கள், ஜல்லி ஜல்லியாக இருக்கும் அதில். அதை அப்படியே நம்ம டேப்பில் தண்ணி விட்டாலே அந்த தண்ணி அப்படியே வடிஞ்சிருங்க. ஈஸியாக வடிஞ்சிடும், நல்லா ட்ரை ஆகிடும். கொஞ்சம் ட்ரை ஆகிற வரையும் அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதில் வச்சுருங்க. ட்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து அதை கட் பண்ணிக்கலாங்க. கீரை கட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். இது நல்ல கீரை மாதிரி கட் பண்ணி அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லா கீரையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைனாக எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணுறோமோ சீக்கிரமாக வதங்கிடுங்க. அதனால் கட் பண்ணிக்கோங்க. நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கீரை தொக்கு ஆந்திரா ஸ்டைல் கீரை தொக்கு எங்கள் ஃப்ரெண்டு கல்யாணிக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ 150 கிராம் எண்ணெயை நாம் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். தொக்கு ஊறுக்காக்கெலாம் நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க எண்ணெய். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதை நல்லா காய விடுங்க. கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா நிறைய கீரை இருக்கும். வானல் சின்னதாக இருந்ததுன்னா அதில் மொத்தமாக நம்மளால் போட முடியாது. கொஞ்சம் வதங்க நம்ம அதில் அந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். பாருங்கள், நான் அப்படி தான் 2 எடுத்து போட்டிருக்கேன். 2 தடவை போட்டிருக்கேன். இன்னும் கீரை இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சமாகிடும். திருப்பி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுப்போம். இப்படி வதக்கிக்கோங்க. சின்ன வானலாக இருந்தால் கூட நம்ம இப்படி வதக்கிக்கலாம். பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நான் வதக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து கலரி விடுங்க. கலர் கூட மாறி போச்சு பாருங்கள். அந்த கீரை எண்ணெயில் போட்டோடனே வதங்கினோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா கீரையும் நான் போட்டுட்டேன். 2 கட்டு கீரை கொஞ்சமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெங்காயம் கம்பல்சரி வெங்காயம் போடணுங்க. அப்போ தான் அந்த கீரைக்கு மாய்ஸ்சரைஸாக இருக்கும். நம்ம வதக்க எல்லாம் ட்ரை ஆகிடும். அது கூட நம்ம 200 கிராம் பூண்டு உங்கள் தேவைக்கு போட்டுக்கலாம். நிறைய கூட போடலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்தம்போது அந்த வெறும் பூண்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் 1/2 ஸ்பூன் இது போடுறோம், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நம்ம சில்லி பவுடருங்க, ரா சில்லி பவுடர் அதை தான் போடுறோம். இங்கே பாருங்கள், ரா சில்லி பவுடர் போட்டாச்சு.
இப்போ நம்ம இதுக்கு தேவையான எல்லாமே அதில் போட்டுட்டோம். இப்போ இது நல்லா வதங்கணுங்க. வதங்கி எண்ணெய் பிரியிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலரி விடுங்க. அந்த சில்லி பவுடரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை இது பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நல்லா இப்போ பாருங்கள் எப்படி சுண்டி எப்படி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இது ரெடி ஆகிடுச்சா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த பூண்டை லைட்டாக நசுக்கி பாருங்கள். அந்த கரண்டி வச்சு நசுங்கிடுச்சுன்னா இப்போ இந்த கீரை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போ கீரை கோங்குரா தொக்கு, ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா தொக்கு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட. இதை நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சி. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு பாட்டில் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா தொக்கு தயாராகிடுச்சு. இதை பாட்டில் எடுத்து வச்சிங்கன்னா 10-15 நாள் வரை கெடவே கெடாதுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் அது ஒரு பவுலில் தான் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பூண்டெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் இருக்க பூண்டு. இந்த கோங்குரா தொக்கு வந்துங்க, ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா தொக்கு இட்லிக்கும் தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணி ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு. அதை நான் அவங்களுக்கு எப்போவுமே செஞ்சு கொடுப்பேன். இப்போ அவங்க இங்கே இல்லை, துபாயில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட, உங்களோட சூப்பர் ஸ்பெஷல் இதுவை கோங்குரா தொக்கை செய்யுங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.